शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय. உலகம் முழுவதும் உள்ள bhaktiplanet.com நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நீர், நிலம், நெருப்பு, வாயு, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பிற்கான ஸ்தலம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் ஞானிகள், சித்தர்கள், மகான்கள் தோன்றினார்கள். ஏன் திருவண்ணாமலையை நெருப்பிற்கான ஸ்தலம் என்கிறோம் என்றால், படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் இடையே போட்டி ஏற்பட்டது. யார் பெரியவர் என்று போட்டி ஏற்பட்டது. இதனால் சிவபெருமானிடம் கேட்டார்கள், யார் என்னுடைய அடியையோ அல்லது முடியையோ காண்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்றார் சிவபெருமான். இதனால் விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்துக்கொண்டு பூமியை துளைத்து கொண்டு சிவபெருமானின் அடியை காண சென்றார். பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவனின் முடியை காண உயர பறந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது விஷ்ணு பகவானால் சிவனின் அடியை காண முடியாமல் தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பினார். ஆனால் பிரம்மாவோ உயர பறந்து செல்ல செல்ல சிவபெருமானின் முடியை காண முடியாமல் சோர்வடைந்தார். அப்பொழுது வானத்திலிருந்து தாளம்பூ கீழ் நோக்கி வந்து கொண்டிருந்தது. இதை கண்ட பிரம்மா அந்த தாளம்பூ சிவனின் சிரசிலிருந்து வந்து கொண்டு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த தாளம்பூவை எடுத்துக்கொண்டு விஷ்ணு பகவானிடம், நான் சிவபெருமானின் முடியை கண்டேன், அதற்கு சாட்சி இந்த தாளம்பூ என்றார். அந்த தாளம்பூவும் பிரம்மாவுக்காக பொய் சாட்சி கூறியது. இதை கேட்ட சிவபெருமான் கோபம் அடைந்து, பிரம்மா, படைக்கும் தொழில் செய்யும் நீ பொய் கூறலாமா? ஆகவே இனி உனக்கு பூலோகத்தில் ஆலயம் இல்லாமல் போகட்டும், வழிபாடு இல்லாமல் போகட்டும் என்று சபித்து விடுகிறார். அத்துடன் தாளம்பூவை பார்த்து, பொய் சாட்சி சொன்ன நீ இனி என் பூஜையில் இடம்பெற மாட்டாய் என்று சபித்து விடுகிறார் சிவபெருமான். இதன் பிறகு விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மாவுக்கும் ஜோதி வடிவமாக சிவபெருமான் காட்சி கொடுத்தார். ஜோதி வடிவமாக காட்சி கொடுத்த ஸ்தலம் திருவண்ணாமலை ஸ்தலமாகும். சிவபெருமானின் வடிவங்களில் மிக முக்கியமான வடிவம் அர்த்தநாரீஸ்வரர் வடிவமாகும். சிறந்த சிவபக்தரான பிரிங்கி முனிவர் சக்தி தேவியை வணங்காமல் சிவபெருமானை மட்டும் வணங்கி வந்தார். இதனால் கோபம் அடைந்த பராசக்தி பிரிங்கி முனிவரின் உடலில் இருந்து சக்தியை நீக்கிவிடுகின்றார். சக்தி இழந்த பிரிங்கி முனிவர் சோர்ந்து துவண்டு போனார். இதை கண்ட சிவபெருமான், சிவனும் சக்தியும் ஒன்று என்பது உலக மக்கள் உணர வேண்டும், அத்துடன் சக்தி தேவியும் உணர வேண்டும் என்பதற்காக சக்தி தேவியை விட்டு பிரிந்து சென்று விடுகின்றார். சிவபக்தரை சோதித்ததால் சிவபெருமான் கோபம் அடைந்து விட்டாரோ என்று மனம் வருந்திய சக்தி தேவி சிவலிங்கமே மலையாக இருக்கும் திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் வந்து சிவபெருமானை நினைத்து தவம் செய்தார் சக்தி தேவி. சக்தி தேவியின் தவத்தை ஏற்று சிவபெருமான் சக்தி தேவி முன் தோன்றி தனது இடது பாகத்தில் ஏற்று அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்தார். ஆகவே கார்த்திகை தீபத்தன்று சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக வலம் வருவார். அர்த்தநாரீஸ்வரரை தரிசித்தால் நமக்கு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும். திருவண்ணாமலை சென்று அர்த்தநாரீஸ்வரை தரிசிக்க இயலாவிட்டால் மனதால் அர்த்தநாரீஸ்வரை வணங்கினாலும் நமக்கு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும். கார்த்திகை தீபத்தன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றுவார்கள். அதன் மூலம் மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூஜிப்பார்கள். பிறகு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் முன்பு வைத்து விடுவார்கள். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. சிவனே எல்லா வடிவங்களிலும் இருக்கிறார் என்பதை தெரியப்படுத்துகிறது. மாலையில் கொடிமரத்தின் அருகில் உள்ள மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள்வார். அப்பொழுது மூலஸ்தானத்திலிருந்து அர்த்தநாரீஸ்வரர் வருவார். அவர் முன்னால் அகன்ற தீபம் ஏற்றியதும்
மலையில் மகாதீபம் ஏற்றப்படும். அவ்வேளையில் விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மாவுக்கும் ஜோதி வடிவமாக சிவபெருமான் காட்சி கொடுத்தது போல் நமக்கும் ஜோதி வடிவமாக சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். மகாதீபம் ஏற்றும் வேளையில் மட்டும் அர்த்தநாரீஸ்வரரை தரிசிக்க முடியும். மற்ற நாட்களில் அவர் சன்னதியை விட்டு வருவதில்லை. கார்த்திகை தீபத்தன்று நம் இல்லத்தில் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மை படத்தை வைத்து பூஜிக்க வேண்டும். அத்துடன் கார்த்திகை தினத்தில் தோன்றிய முருகப்பெருமானையும் கார்த்திகை பெண்களையும் மனதால் நினைத்து பூஜிக்க வேண்டும். வீட்டில் 6 தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும். தீபங்கள் ஏற்றுவதற்கு முன்பு மஞ்சளில் விநாயகரை பிடித்து பூஜித்த பிறகு தீபங்கள் ஏற்ற வேண்டும். 6 தீபங்கள் ஏற்ற பிறகு மாவிளக்கு போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இதன் பிறகு வீட்டின் வெளிப்புறத்தில் அகல்விளக்கு தீபம் ஏற்ற வேண்டும். இதனால் வீட்டில் இருக்கும் இருள்கள் அனைத்தும் நீங்கி கஷ்டங்களும் நீங்கி பகவானின் அருளால் நமக்கு பல நன்மைகளும் புண்ணியங்களும் கிடைக்கும். சிவபெருமானின் படத்தின் முன் அரிசி பொறி பழங்கள் வைத்து அர்த்தநாரீஸ்வரரையும் மனதால் நினைத்து பூஜிக்க வேண்டும். இதனால் சிவசக்தியின் அருளாசி நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் பரிபூரணமாக கிடைக்கும். bhaktiplanet.com நேயர்கள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இதுபோல் ஆன்மீக தகவல்கள், வாஸ்து, ஜோதிட தகவல்களை அறிய bhaktiplanet.com பாருங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா. நன்றி, வணக்கம்.